வாங்க அருமி. எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து வி மீன் குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். க்ரூவல் மாஃபியாஸ் லவ் பார்ட் 12. ஸோ ரொம்ப நாளாச்சுல போட்டு. ஸோ நல்லா கேப் விட்டேன். ஸோ போன பாட்டு யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்து பாருங்கடா. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ ரோஹிதா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பக்கத்தில் நேஹா இல்லை. ரோ நேஹா எங்கே போனா அப்படின்ட்டு அவள் வீடு ஃபுல்லாக தேடுறா. ஆளையே காணும். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை எங்கேயாச்சும் போயிட்டாளா பயத்தில் தாங்க ஏதாச்சும் பண்ணிடுவான்ட்டு. ஆனால் தாங் தானே அவளை உண்மையாக லவ் பண்ணுறான். நேஹா ஜஸ்ட் ஆக்ட் பண்ண. ஆனால் அவள் பயந்து போயிட்டாளா? இப்போ தாங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அவள் எங்கே போகணுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு ஐடியாவே இல்லை. அச்சோ, எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஜங்குக்கிட்ட எல்லாம் சொல்லாமா? ஜங்குக்கா என்ன பண்ணுவான்? இப்போ மாஃபியான்னு நம்மளுக்கு தெரியும்னா ஏதாச்சும் பண்ணிடுவான். ஷாக்கிட்ட கால் பண்ணி பேசலாம். இதுக்கு இது மட்டும்தான் சொல்யூஷன். நேஹாவை காணும். ஸோ ரோஹியும் குடுகுடுன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ஃபோன் அப்படியே எடுத்துட்டு ஷாக்கு தான் கால் பண்ணுறா. இப்போ ஷாக் கால் அட்டன் பண்ணிட்டு பார்த்தா பக்கத்து ஜிம்மி இருக்கான். ஸோ அவள் ஜஸ்ட் வந்து துண்டை மட்டும் கட்டிட்டு வந்து அப்படியே பால்கனி போய் நின்றுட்டு, என்ன ரோஹி எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணுற? அக்கா அக்கா உங்ககிட்டன்னு ஒன்று சொல்லணும் அக்கா. என்ன ஆச்சு? அக்கா அதை வந்து நேஹாவை காணோம். எனது நேஹாவை காணோமா? அப்போ அக்கா அக்கா டோன்ட் வரி, நீ பயப்படாத. அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? பக்கத்தில் ஜிமினி இருக்கா, சீக்கிரம் சொல்லு. நான் இங்கே பால்கனியில் வந்து பேசுகிறேன். அவன் எஞ்சிட போகிறான். சரிக்கா சீக்கிரம் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறா. வாட்? அப்போ நான் அங்கே இருக்கணுமே. நேஹாவை காணோன்னு சொல்கிறேன். அவள் பயப்படுவா. அவள் குழந்தை. அவளை ஏதாச்சும் அப்படியெல்லாம் இல்லைக்கா. எனக்கே பயமாக இருக்குது. மார்னிங் நைட்டு நான் தூங்கும்போது ரொம்ப அழுதா. நான் தான் ஸ்பெல் போட்டு தூங்க வச்சேன். ஆனால் அவள் மார்னிங் பார்த்தேன் பக்கத்துலேயே இல்லை. ஒருவேளை டயாங் தான் அவளை தூக்கிட்டு போயிட்டு அவன்கிட்ட சேல் பண்ணியிருப்பானா? கண்டிப்பாக அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. அவள் எல்லா பொண்ணுங்களையும் அந்த மாதிரி தான். என் கூட பேசியிருந்த சின்ன பொண்ணை கூட அப்படி தான் கூப்பிட்டு போனா. நான் இப்போவே சிவல் வரணும் அப்படின்ட்டு இங்கே ஷா பயத்தில் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறா. ஸோ ஜிமின் அப்படியே பேக்கப் பண்ணிட்டு, ஏய் பேபி ஆடி ஷிவல் போகிறன்ற. அது அது இல்லை ஜிமின், ரூஹி அது. ஏய் நான் இப்போ ஃபோனை கட் பண்ணு அப்படின்ட்டு ஃபோனை பிடிச்சி வாங்கி அப்படியே பெட்டில் கடாசிடுறான். இப்போ ஷாக் தான், ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமினை சமாளிக்கிறதா, அங்கே நேஹாவை காணும். என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி பயந்துட்டே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நிற்கிறா. ஏய் ஆடி பயந்துட்டு இருக்க? என்னாச்சு? அது அது நேஹா. என்னது நேஹாவா? அவக்கு என்ன? அவள் டைம் கூட தானே இருப்பா. அது அது இல்லை சிம்மின். அது அது ஏய் ஒழுங்கா சொல்லு, எதுக்கு திக்கி திணற? இல்லை நைட்டு ரோஹி கூட தான் நேஹா தூங்கியிருக்கா. நேஹாவை காணோமா? வாட்? நேஹாவை காணோமா? இரு, நேஹா ஒரு வேளை டைம் கூட தான் இருப்பா. ஒருவேளை இவனுக்கு தெரியுமா எல்லாம்? அப்போ இவன் பிளான் பண்ணி. இல்லை இல்லை இல்லை, ஆனால் எனக்கு எதுவும் பயமாக இருக்கு. ஏய் இப்போ எதுக்கு பயந்துட்டு இருக்க? டேங்க்கு கால் பண்ணுறேன். ஒருவேளை நேஹா டேங்க் கூட இருந்தாலும் இருப்பா. நான் கால் பண்ணி கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜிமின் தான் அப்படியே ஷாவை பேக்கப் பண்ண மாதிரி இப்போ டேங்க் தான் கால் பண்ணுறான். இப்போ டேங்க் கால் அட்டன் பண்ணிட்டு, நான் ஜிமின் சொல்லு. ஏய் எங்கடா இருக்க? எங்கே பொறுக்கிற? அதெல்லாம் இல்லை. எதுக்கு இப்போது? நான் நைட்டு கால் பண்ண அட்டன் பண்ணல. இல்லை மச்சான், குச்சிட்டு தூங்கிட்டேன். அதான் ஒரு மாதிரி வலிக்குது. என்ன வலிக்குது? அது நீ இங்கே சியோல் வா, நான் சொல்கிறேன். டேய் நேஹாவை காணோமாடா, இங்கே பதட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, அண்டு ரூஹி கால் பண்ணி சொல்லியிருக்கா ஷாக்கிட்ட. ஸோ நேஹா உன் கூட தான் இருக்கான்னு.
அவகிட்ட சொல்லிடு, ரூஹி பயந்துட்டே சுத்துறா. ஹா, நேஹா என் கூட எல்லாம் இல்லை ஜிம்மின். வாட், உன் கூட இல்லையா? அப்போ எங்கே போயிருப்பா? டேய், என்னடா சொல்கிற? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ஜிம்மின். நேஹா இங்கே இல்லாத விஷயம் உனக்கு எப்படா தெரியும்? அதான் சொன்னேன்ல, ரூஹி கால் பண்ணி ஷாக்கிட்ட பேசிட்டு இருந்தா. நைட்டு ஏதோ அழுத்துட்டு தூங்கியிருக்கா போல. மார்னிங் பார்த்தா காணோமா. நான் நினச்சேன் உன் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு. அதான் இங்கே படுத்துட்டு இருக்கேன். நீ பாரு. டேய், என் கூட இல்லைடா அவ எங்கடா போயிருப்பா அப்படின்னு தயாங்க ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக கீழே தான் வர்றான். அப்போ ஜங்க உட்காந்துட்டு, டேய் எங்கடா போகிற? டேய் நேஹாவை காணோமாடா. அந்த நாய் வேற கிட்னாப் பண்ணியிருக்கோமே நேஹாவை. டேய் என்னடா சொல்கிற? அதான்டா எனக்கு எதுவும் புரியல. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. டேய் அவள் குழந்தடா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. பார்க்க தான் வெளில ஒரு மாதிரி டாம் பாய் மாதிரி இருப்பா. ஆனால் குழந்த மச்சான், அவளை காணோம். டேய் அதெல்லாம் விட்டுறா, அவள் நம்ம போய் பார்த்துக்கலாம். முதல்ல அந்த நாய்க்கு கால் பண்ணி கேட்டுப்பாரு. இல்லைடா இதெல்லாம் வேண்டாம், முதல்ல அவள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஜங்க கூப்பிட்டு போகிறான். இங்கே ரோஹிதா அப்படியே ஒரு மாதிரி சிவரிங்க உட்காந்துட்டு இருக்கா. அப்போ உங்கள் ஆண்டி வந்துட்டு, ரோஹி நீ ஸ்கூல் போகல? ஆண்டி ஆண்டி நேஹா எங்கே ஆண்டி? என்னம்மா எதுக்கு பழகுற? ஆண்டி நேஹாவை காணோம். பெட்டில் நைட்டே தூங்கிட்டா. மார்னிங் பார்த்து நேஹா. ஏ அதெல்லாம் இல்லைம்மா. நேஹா நைட்டு ஒரு 5 o'clock அப்புறமே சியோல் கிளம்பிட்டா. என்னது சியோலா? என்கிட்ட சொல்லாமல்? உங்ககிட்ட சொல்லலான்னா பார்த்தா ஏதோ அர்ஜென்ட்டாக போகணும், அண்ணாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தா. அண்ணா கூட இப்போ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு. ஷாவும் இல்லைல்ல, ஏதோ லோன்லியாக ஃபீலாக இருக்குது போல். அதான் ஒரு 5:30க்கே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு சியோல் கிளம்பிட்டாமா. சியோல் கிளம்பிட்டாளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ நல்லா தூங்கியிருந்த, அதான் உன்கிட்ட சொல்ல போல். சரி நீ ஸ்கூல் கிளம்பு அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ரூஹியும் அப்படியே போயிட்டு அவள் ஏதோ பயந்துட்டா. சரி ஓகே அண்ணா கிட்டே போனால் கம்ஃபர்டபுளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே தான் போய் ரெடி ஆகிட்டு கீழே வர்றா. அங்கே தயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜங்குக்கு வந்து செம்ம டென்ஷனா. தயாங்கு வந்து ஒரு மாதிரி பேனிக்கோட வாரான். ஏய் எங்கே நேஹா எங்கே? தயாங்கண்ணா. ஏய் எங்கடி நேஹா? உன் கூட தானே இருந்தா, அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லு. அது அது எதுக்கு இப்போ 2 பேரும்? உங்களுக்கு நேஹா இங்கே இல்லைன்னு எப்படி தெரியும்? ஜிம்மின்னு சொன்னான். ஜிம்மின் எனக்கு எப்படி தெரியும்? நீ இப்போ உங்கள் அக்காவுக்கு ஷாக்கு கால் பண்ணியா? அது ஸ்டார்டிங்கில் நேஹா காணும்னு நினச்சேன். நேஹா இங்கே இல்லை, அவள் சியோலுக்கு கிளம்பிட்டா. ஓ சியோலுக்கு கிளம்பிட்டாளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை ஆன்ட்டி தான் இப்போ சொன்னாங்க, அவள் அண்ணா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே போயிட்டா. ஓ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாளா? நான் வேற அவளை காணோன்னு தேடி வந்தேன்டி. சரிம்மா நீ ஸ்கூல் போறியா? ஏய் ஜங்கு நாடா டே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க, வேலை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு டேங்க் பாட்டுக்கு போயிடுறான். அவனுக்குன்னா ஒரு மாதிரி டென்ஷன். அப்படியே ஒரு மாதிரி மார்னிங்கே போயிட்டு ஹாலில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் பண்ணுற பிஸ்னஸ் இம்பார்ட்டனா, தான் லைஃப் இம்பார்ட்டனா, இதை பற்றி யோசிக்க மைண்டே இல்லை. இவ்வளோ நாள் நிறைய பொண்ணுங்களை வந்து கிட்னாப் பண்ணி கொடுத்துருப்பான், லவ் பண்ணுற மாதிரி சீட் பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பான். இப்போ தான் உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்குறது, அதெல்லாம் யோசிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அவனை அப்படியே கொண்டுடலாமா இப்படி பண்ணால்? ஜங்குக் ஜிம்மின் லைஃப் என்ன ஆகுறது, தான் லைஃப் என்ன, எல்லாம் யோசிச்சு எதுக்குடா அந்த தொழிலுக்கு வந்தோம் அந்த அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் ரோஹியை அப்படியே பைக்கில் ஏற்றுட்டு, ஏய் டகனி சிலுக்கு நாடி ஒரு மாதிரி டல்லாக இருக்க. ஜங்குக்கா. ஏய் என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே முன்னாடி உட்கார வைக்கிறான், பைக் முன்னாடி அந்த டேங்கில். ஏய் நாடி என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்க அப்படின்ட்டு கேட்கையும் ரூஹி அப்படியே டைட்டாக ஜவுங்க ஹக் பண்ணிடுறா. ஜவுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏய் நாடி ஒரு மாதிரி இருக்க, என்ன ஏதாச்சும் ஸ்கூலில் பசங்க ஏதாச்சும் புள்ளி பண்ணுறாங்களா? இல்லையே, நீ தான் அடுத்தவங்களை புள்ளி பண்ணுவேன்,
நீயே பேனிக்கார அளவுக்குன்னா அவள் பெரிய சம்பவம் தான். இல்லை, எனக்கு ஏதோ லோன்லியாக ஃபீல் ஆகுது. ஷாக்காவும் இல்லை, நேஹாவும் என் கூட இல்லை. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏய் தான் விட்ரி, அவங்கெல்லாம் சிபிலிங்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறவங்க இல்லடி. நான் தாண்டி உன் கடைசி வரைக்கும் அவன் கூட இருக்க போகிறேன்டி. அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, என்ன பார்த்துக்கலாம். இல்லை ஜங்குக்கா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தப்பு பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது. அண்ணாக்கு தெரிஞ்சா எவ்வளோ ஃபீல் பண்ணுவார். என்ன 10th படிக்கிற, 25 வயசு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு பயப்படுறியா? நான் 10th இல்லை 11th படிக்கிறேன். சரி சரி ஓகே, சரி ஓகே, இப்போ என்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம். உன் அன்னைக்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லை ஜங்குக்கா, அண்ணா ஒத்துக்காதுன்னு தோணுது. அது மட்டும் இல்லை, நான் சியோலுக்கு போகிறேன்னு சுச்சுவேஷன் வந்துடும். காலேஜ் சியோலில் தான் படிக்கணும்னு அண்ணா சொல்லிட்டாரு. ஓகே, சியோலா? ஏய், என்னால் சியோலுக்குலாம் வர முடியாதுடி, இங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கேன். அதான் ஜங்குக்கா, அண்ணா ஒரு 1 வீக்கு முன்னாடி தான் இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ தான் அது எனக்கு கிடைச்சிச்சு மார்னிங். அது மட்டும் இல்லை, எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இருந்தால் ஒரு 2 இயர்ஸ் தான், இல்லை ஒரு 1 இயர் 12th முடிச்சோன்னே நான் சியோலுக்கு போயிடுவேன்னு தோணுது. அவனை மிஸ் பண்ணுவேன். ஆனால் எப்படி? ஏய், அதெல்லாம் பார்த்துக்கலாம், காலேஜை முடி. உன்னை பார்க்குறேன்டி, அப்போல்லாம் வெட்டுற மாட்டேன் ஈஸியாக. அந்த அளவுக்கு நான் இருக்கேன். ஆனால் ஆனால் நேஹா. சரிடி, சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம், நம்ம வெளில போகலாம். இல்லை, ஸ்கூல் போகணும், 11th எக்ஸாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். உனக்கு நோட்ஸ் தானே வேணும், உன் ஸ்கூல் மேட்டுக்கிட்ட நானே எடுத்து கொண்டு தரேன். நீ எப்படி எடுத்து தருவ? ஏய், அதான் எடுத்து தர்றேன்டி, நான் யாரு? சரி சரி பார்க்கலாம்லாம். எங்கே கூப்பிட்டு போகிற? ஸ்கூல் யூனிஃபார்மோட? ஆ, ஏய் வாடி, நம்ம வீட்டுக்கு போகலாம். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணு. இங்கே வந்து அவங்க ஆன்ட்டி கேள்விக்கு மேலே கேள்வி மயிறு கேட்டிருப்பா. அப்படின்ட்டு சங்குக்கு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போகும்போது டேங்க் ஹாலில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் நாடா எங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க? மூட்டு போன கடுப்பு மைண்டில் இருக்க, நீ கிளம்பு அப்படின்ட்டு அவன் வந்து கீழே அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கு தான் ரூஹியை கூப்பிட்டு மேலே போயிட்டு இருக்கான். சரி, இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ரூஹிக்கு செம்ம ஷாக்கு. ஜங்கு ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, ஜங்குக்கா, ஜங்கு, இது யாரு? இந்த பொண்ணு யாரு? ஏய் மயிறு, என்னடி பண்ணுற? இங்கே என்ன பண்ணுறேண்ணா? ஜங்கு, கம்பெனிக்கு நீ வரவே கிடையாது. உன்னை நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வருவேன்னு. ஏய், கம்பெனி வேணுன்னா கம்பெனிலே பார்த்துக்கோ. ஜிம்மின்னு வருவான்ல, அவன் வரவே கிடையாது. அவன் ஷாவை கூப்பிட்டு எங்கேயோ போயிட்டான் போல. நான் கம்பெனி எப்படி டேக் ஓவர் பண்ணுறேன்? என்னாலாம் முடியாது. ஏய் மயிறு, ரூபி கிளம்புடி. ஏய், இப்போ எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க? இல்லை ஜங்கு, உன்கிட்ட இம்பார்ட்டன்ட் ஃபைல் தரணும், அதுதான். சரி கொடுத்துட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்கு அதை வாங்குறான். ரூஹி அப்படியே உள்ளே தள்ளிட்டு ரூபி அப்படியே வெளியில் வர்றா. அப்படியே ரூஹியை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மோக் பண்ணிட்டு ஜங்கு கிட்டே போயிட்டு க்ளோஸாக நிற்கிறா. ரூஹிக்கு நான் கடுப்பாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறா ஜங்குக்கு ரூஹி. ஐயையோ, நான் இப்படி முறைக்கிறா? இதுக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்தா, இப்போ இப்படி முறைக்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறது? இப்படி இப்போ எப்படி சமாளிக்கிறது? டேய் ஜங்குக்கு, வாழ்க்கை சோழி முடிஞ்சு போ. 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டேன். இவ சொல்லிடுவாளோ? சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரூபியை வெளியே தள்ளிட்டு அப்படியே ஜங்குக்கு டோர் லாக் பண்ணிட்டு வெளில வந்து, ஏய் மயிறு, இதுக்குடி வந்தேன்? உனக்கு தான் தெரியும்ல நான் லவ் பண்ணுறேன்னு, அப்புறம் எதுக்குடி? நீ இவனை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் என்னையும் வச்சுக்கோ ஜங்கு. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு தெரியல, இல்லைன்னா நிறைய பேர் கூட இருந்திருக்கேன், ஆனால் உன் கூட இல்லாத ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு உன் கூட ஸ்டே பண்ணும். இன்றைக்கி நைட் நீ என் கூட வர்ற, என் கூட இருக்க, என்கிட்ட 1 night stand பண்ணுற. நான் முன்னாடி எப்படி நம்ம 2 பேரும் இருந்தோமோ அது மாதிரி நீ என் கூட இருக்கிற. அதுக்கப்புறம்
வரலன்னு வையேன் நடி பண்ணுவேன், வரலன்னா என்ன பண்ணுவேன்? ரூஹிக்கிட்ட எல்லாம் சொல்லிடுவேன். நீ யாரு, என்ன என்ன பண்ணுற, இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் மேட்டர் பண்ணோம்ல, அந்த வீடியோ கூட போட்டு காட்டிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? அது வந்து ஏய் வேண்டாம் சித்துருவடி. ஆனாலும் எதுவும் பண்ண முடியாது ஜங்கு. உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ நாள் உன் கூட நான் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணேன். இங்கே வந்ததுலேருந்து நீ என்னை ஒரு ஆளாக கூட கண்டுக்கல. பட் ஜிம்மின் ஷா கூட இருந்தாலும் என் கூடயும் இருக்கான். ஆனால் இப்போ அவனும் இல்லை, அவளை கூட்டி எங்கேயோ போயிட்டான். நான் மட்டும் இங்கே எதுக்கு? கிளம்புடி, சேவல கிளம்பு. என்னால் முடியாது ஜங்கு. எனக்கு இன்னைக்கு நைட் நீ எனக்கு வேணும். நீ என் கூட ஸ்டே பண்ணுற, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்ட்டு ரூபி ஒரு மாதிரி கோல்டாக பேசி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. ஜங்குக்குனா ஒரு மாதிரி இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறோம் இப்போ? அவனுக்கு மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி. நம்ம வந்து ரூஹிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி எப்படி வேணால் இருந்தோம், பட் இப்போ அவ கூட இருக்கவே கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தாலும் அவ கூட ஸ்டே பண்ணாலும் ரூஹிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டே பண்ணலன்னாலும் ரூஹி நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படி ஒரு மாதிரி பயம் அவனை வந்து ஆட்கொள்ளுது. அவன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ரூஹியை காணும். எங்கே போனா இவ அப்படின்னு பேனிக் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் தேடுறான். இல்லை, அங்கே பார்த்தா ரூஹி பால்கனியில் உட்காந்துட்டு அவள் ஏதோ ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் அவனுக்கு மைண்டு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு 5 செகண்ட் அவள் இல்லை அப்படின்னும் போது அவன் ஹேண்ட்லாம் அப்படியே ஷிவர் ஆச்சு. இப்போ தான் அவனுக்கு நடுக்கமே வருது. நம்ம எந்த அளவுக்கு மேலே ஃபால் ஆகியிருக்கோம், அவளை விட்டு நம்மளால் இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது. அவளுக்குனா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு கூட தெரியல. இப்போ தான் தயாங்கோட சுச்சுவேஷனும் புரியுது. தயாங் எப்படி நேஹாவை கொடுக்காம தான் கூட வச்சுட்டு இருக்கோன்னு நினைக்கானோ, அது மாதிரி தான் ரூஹிக்கு மட்டும்தான் யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த லைஃப்பில் ரொம்பவே பின்னாடி திரும்பி பார்த்தா வெறும் கேவலமாக இருக்குது. அவ்வளோ டார்க்காக இருக்குது. எவ்வளோ கேவலமாக நம்ம இருந்திருக்கோம் எத்தனை பேர் கூட, அந்த மாதிரி. ஸோ இப்போது அவன் எல்லாமே ரெக்ரெட் பண்ணிட்டு ரூஹிக்கு எல்லாம் லைஃப் வாழ யோசிக்கிறான். பட் முடியாது, எல்லாமே கைமீறி போச்சு. இன்றைக்கி நைட் போகலன்னா ரோஹித் தன்னை விட்டு போயிடுவாளோ அந்த மாதிரி ஃபீல். ஸோ இப்படியே தான் விடுக்கிட்டு ரோஹித்தை போயிட்டு ஏய் எங்கடி போனேன்? சங்கோ என்ன நீ அந்த பொண்ணு கூட அப்படி பேசுகிற? சிரிச்சு ஏய் அதெல்லாம் இல்லடி, அந்த மாதிரி ஒரு மாதிரி இழிச்ச வாய் தான், அதெல்லாம் கம்பெனி மாட்டேன். ஜிம்மின் போயிட்டான்ல, ஸோ ஜிம்மினோட செக்யூரிட்டி தான் அவள். அது பார்த்துக்கிறா எல்லாமே, புரியுதா? ஸோ ஜிம்மினை தேடி வந்திருக்கா. ஜிம்மின் இல்லை, அவன் ஷா கூட போயிட்டான்ல, ஸோ அதான் ஃபைல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா. சங்கு என்கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்கிறியா? ஏதாச்சும் மறைக்கிறியா சங்கு? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லு, நம்ம அதை பார்த்துக்கலாம். நான் ரொம்ப போல்டாக இருக்கேன் சங்கு, நான் எல்லாம் தான் ஃபேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நீ எதுவும் மறைக்கலல்ல? ஏய் அதெல்லாம் இல்லடி, உன்னை விட்டு எப்படி உன்கிட்ட மறைக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் இருந்தால் நான் உன்கிட்ட சொல்கிறேன், எதுவும் மறைக்க மாட்டேன். ஆனால் அதுக்கான டைம் இப்போ கிடையாது. ஃப்யூச்சரில் உனக்கே புரியும், புரியுதா என் அழகி? சரி சங்கு, அது சரிதான். ஆனால் ஏதோ பயமாக இருக்கு, எனக்கு ஃபீல் ஆகுது, கஷ்டமாக இருக்குது சங்கு. ஏய் ரெடியாக இருந்தா நீ புலம்பிகிட்டே இருப்ப, உனக்கான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொடுத்துட்டு ரூஹியை ரெடி பண்ணிட்டு அப்படியே வெளில தான் கூப்பிட்டு போகிறான். பட் தேங்காய்க்கோ நல்லா குடிச்சிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபோன் கால்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு டேய் சும்மா இருங்கடா, நான் வேற நான் கேட்ட ஃபிகர் எங்கடா? மயிறு அவள் சியோலுக்கு கிளம்பிட்டா, என்னால் அவளை ட்ரேஸ் பண்ண முடியல, புரியுதா? எனக்கு தெரியாது, நீ 1 வீக்குள்ளே எனக்கு நேஹா வேணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். இந்த மயிராண்டி வேற நம்மளாம் போட்டு தள்ளணும். குழந்தைய நான் எப்படி கொடுப்பேன்? கண்டிப்பாக நான் கொடுக்கவே மாட்டேன். அவள் எனக்கானவ அப்படின்ட்டு தான் ஒரு மாதிரி நிற்கிறான். ஸோ இப்போது ரூஹியை கூப்பிட்டு ஜாங்க அப்படியே வெளில போயிடுறான். பட் இந்த சைடு தான் ஷா வந்து பேனிக்காகவே இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறன்னு கூட தெரியல. இப்போ ஜிமினுக்கு கால் வந்திருக்கும், ஏன்னா ஜாங்க கால் பண்ணி சொல்லியிருப்பான் ரூஹி கூப்பிட்டு நான் வெளில போகிறேன், நேஹா வந்து சியோலுக்கு போயிட்டான்னு. ஷா உட்காந்துட்டு அப்படியே பேனிக் ஆகிட்டே இருக்கும்போது ஜிமின் வந்துட்டு ஷா இதுக்கு இப்போ பயந்துகிட்டே இருக்க? நேஹா எங்கே போயிட்டா? அதெல்லாம் கிடையாது, அவள் சியோலுக்கு போயிட்டா. ஏதோ உனக்கு அண்ணாலாம் இருக்கான்னு. ஆமாம்,
இருக்கா? ஆ அவனை மீட் பண்ணணுமா, மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நைட்டே சொல்லாமல். என்ன வளர்த்து வச்சிருக்க பொண்ணு? வீட்டில் இப்படி தான் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புவாவா? இன்னும் ஏஜ் 18 கூட ஆகலை. அதுக்குள்ளே எல்லாம் முடிவு பண்ணுற அளவுக்கு. ஜிமின், ஸ்டாப் இட். அவள் ரொம்ப போல்டான பொண்ணு. அவள் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கா அண்ணாவை, அதான் போயிருக்கா. நீ அவளை பற்றி தப்பாக பேசாத. நாங்கள் எல்லாருமே சுயமாக எங்கள் லைஃப்பில் நாங்கள் லிவ் பண்ணுவோம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. அதுக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் போவாளா? சொல்லாமல் போனதானே ரூஹி அவ்வளோ பேனிக் ஆனா. எனக்கு புரியுது ரூஹி அவ்வளோ பேனிக் ஆகிருக்கா. பட் அவளோட சுச்சுவேஷன் என்னவோ தெரியல. போயிட்டா, விட்டு. ஓ, தங்கச்சை பற்றி சொன்னால் அக்காவுக்கு குத்துது போல. சரி, ஓகே. ஏய், இப்படியே இருக்க போறியா? எனக்கு இன்னும் மூட் ஆகுது. ஏதாச்சும் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ. ஹா, என்ன பண்ண போகிற? நைட்டு தான் 5 ரவுண்ட். என்னால் முடியல ஜிமின். ஏய், சரி சரி சரி. ஜிமின், எனக்கு ஒரு பதில் நீ சொல்லவே இல்லையே. நான் உன்கிட்ட கேட்குறேன் ஸ்ட்ரைட்டாகவே. எனக்கு ஜஸ்ட் பெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறியா? ஏய் மயிறு, எனக்கு தெரிலடி. தெரியல, புரியுதா? என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நீ ரொம்பவே நல்ல பொண்ணுடி. எதுக்குடி என் கூட வந்து? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிமின், அவ்வளோதான். சவுத்து என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏய், என்ன சொல்ல மாட்டேன்? இல்லை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ என்னை லவ் பண்ணுற. நீ என்னை பண்ணலன்னாலும் உன்னை பண்ண வைப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஜிமின். உன் கூட இப்படியோ உன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீ எங்கேயெல்லாம் போறியோ அங்கேயெல்லாம் உன் பின்னாடி நாய் மாதிரி வருவேன். என்னால் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின். என்னால் முடியல தெரியுமா? உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியல. நான் எந்த மாதிரி பொண்ணு, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வளர்ந்த பொண்ணு எல்லாமே உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் என்னை நீ நம்பலைன்னா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியல. நீ யாருக்காக இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன் நீ இப்படி இருக்கன்னு என்னால் கேட்கவும் முடியல. உன்னோட பாஸ்ட் அது தெரிஞ்சு எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை ஜிம்மின். ஆமாம், நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நீ இப்போ எப்படி இருக்க, எனக்காக எப்படி இருக்க, அவ்வளோ மட்டும்தான். நீ என்னை பார்த்துக்கிறியா? ஓகே, நான் ஹாப்பியாக இருக்கேன். என்னை தாண்டி நீ யார்கிட்டையும் போகக்கூடாது. நீ எனக்கு மட்டும்தான் ஜிம்மின். நான் உன்னை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். ஏய், அடி பேசுகிற? ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது. நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்குது. நான் விட மாட்டேன் ஜிம்மின், நான் விடவே மாட்டேன். அப்படி நீ என்னை விட்டு போகிறேன்னா எனக்கு கொண்டுட்டு போயிரு ஜிம்மின். என்னால் உயிரோட இருந்து இந்த பொண்ணு கூட இருக்கிறதெல்லாம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். உனக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் ஒன்று மட்டும் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். நீ உன்னை விட்டு போனவங்கள பற்றி யோசிக்கிற. பட் ஏன் உன் கூடவே இருக்கிறவங்கள கண்டுக்க மாட்டேங்கிற? உனக்காக பண்ணுறவங்க யாரையும், உனக்கு கேர் காட்டுறவங்க, லவ் எல்லாமே கொடுக்குறவங்க கண்டுக்க மாட்டேங்கிற. பட் உன்னை விட்டு போனவங்களுக்காக நீ ஏன் ஃபீல் பண்ணுற? ஏய், என்ன 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 புரிஞ்சுதான் நீ பேசுறியா என்ன? எனக்கு தெரியுது உனக்கு பாஸ்ட்லேயே யாரோ லவ் இருந்திருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. எனக்கு நீ ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு ஏதோ புரியுது ஜிம்மின். ஆனால் எனக்கு அதை ஏற்றுக்க முடியல, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஏய், அது எனக்கு தெரிலடி. தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. லைஃப்பை டிசைட் பண்ணுற அளவு கூட எனக்கு புரியல. நான் தனியாகவே இருந்துடலான்னு முடிவு பண்ணேன். சடனாக என் லைஃப்பில் நீ வந்து என்னை இப்படி மாற்றி உன் கூட இருக்கிற அளவுக்கு நீ பண்ணிட்டல்ல, அது தெரிலடி. சரி, ஓகே, ப்ராமிஸ் பண்ணுறேன், விட்டுலாம் போக மாட்டேன், உன்னை விட மாட்டேன். ஆனால் இது லவ்வா என்ன லஸ்ட்டா எந்த கருமமும் புரியலடி. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன், நான் உன்னை விட்டு போகவும் மாட்டேன். ஆனால் லவ் மட்டும் நீ என்கிட்ட எதிர்பார்க்காத. அப்போ என்ன, என்னை பெட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ண போறியா? ஏய், அகெயின் அகெயின் சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்லாத. எனக்கு கோவம் வருது ஷா. ஜிம்மின் ப்ளீஸ், எல்லாரும் மாதிரி நார்மலாக லவ் பண்ணலாமே. நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்கலாம், டேட் பண்ணலாம், ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கலாம். நீயும் நானும் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கலாம், ஹாப்பியான லைஃப் ஜிம்மின். ஏன் இது வேண்டான்னு சொல்கிறேன்? உன் கூடவே நான் இருக்கேன். ஆனால் உனக்கு தெரியலல்ல, என் லவ் என் ஃபீல் எதுவுமே புரியல ஜிம்மின்.
நான் என்னையே உனக்காக இழந்து கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியும் நீ சும்மா சொல்ல நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னு. என்னை விட்டு போயிடுவல்ல, எனக்கு தெரியும் ஜிமின். என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு நான் போர் அடிச்சிருவேன். அப்போ என்னை விட்டு நீ போயிடுவ. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ் ஜிமின் அப்படின்ட்டு சொல்லயும் ஜிமினுக்கு ஒருவே ஹார்ட்லாம் ஒரு மாதிரி ப்ரோக் ஆகுது. நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லயும் ஏய் நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு, நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டு ஹாலுக்கு போயிடுறான். அவள் எதுவுமே பேசவே இல்லை. அவன் காதுக்குள்ள நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ் ஜிமின். ஏய் சொல்லாதடி, காதுக்குள்ளே கேட்டே இருக்கு. நீ நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ் ஜிமின் அப்படின்ட்டு அவனுக்கு அகைன் கேட்டே இருக்கு. ஐயோ ஜிமின், நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ். ஓ மை காட், என்னால் முடியல. எதுக்கு எதுக்கு இந்த வேர்ட்ஸ் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கு. முடியல. என்னமோ பண்ணுறஷா, மாத்திரல. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிருகத்தை மனுஷனாக மாத்திரலடி. ஏய் ஏண்டி என் லைஃப்பில் வந்த? எனக்கு புரியலடி. உன்னை விட்டு போகவும் முடியல. உன் கண்ணில் இந்த வார அந்த கண்ணீர், அதுக்கு நான் தான் ரீசன்ல. ஆனால் நான் உன்னை விட்டு போன நீ கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிப்பேன். எதுக்கே நான் இப்போ இவளுக்காக ஃபீல் பண்ணுறேன்? இவன் மேலே நான் ஃபால் ஆகிட்டேனா தெரியலையே. அப்படின்ட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கா. மார்னிங்கு ஷா ஒரு மாதிரி லைட்டாக டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் உன்கிட்ட என் ஃபீலிங்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் நீ என் கூட இருந்தாலும் நான் கூட இருக்க மாட்டேன் ஜிம்மின். நீ ஃபீல் பண்ணுவேன், ரெக்ரெட் பண்ணுவேன். எத்தனை பொண்ணுங்க லைஃப்பில் நீ விளையாடி இருப்பல்ல, எத்தனை பொண்ணுங்களை கொலை பண்ணியிருப்பல்ல. என்னை இழந்து நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் ஜிம்மின். உனக்கு நான் லவ் கொடுக்குற மாதிரி கொடுத்து உன்னை அப்படியே ஜெயிலுக்கு தள்ளு வேண்டாம். நீ ஜெயிலில் இருந்தே காலம் பூரா செத்துருவேன். ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ ஜிம்மின். எல்லா பொண்ணுங்களுக்கு அனுபவித்த வழியை நீ அனுபவிப்ப. அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்பா அம்மா இருந்து. அது மாதிரி உனக்கு பிடிச்ச என்னை நீ லவ் பண்ணுவேன். என்னை பிடிச்சி என்னை விட முடியாமல் ரொம்ப தவிப்ப ஜிம்மின். இதுக்கெல்லாம் நீ கஷ்டப்படுவேன். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா, ஆனால் உன் கூட என்னால் இருக்க முடியாது ஜிம்மின். லைஃப் லாங் உன் கூட என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷா அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வர்றா. ஸோ ஜிம்மின் இன்னொரு வாஷ்ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நிற்பான். ஸோ ஷாவை கூட்டிட்டு அப்படியே தான் வெளில போகும்போது ஒரு மாஸ்க் எடுத்து ஷாக்கை போட்டு விட்றான். என்ன ஜிம்மின்? ஏய் உன்னை யாரும் பார்க்கக்கூடாது, மட்டும்தான் பார்க்கணும். உன் ஃபேஸ் கூட கவர் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ அது கூப்பிட்டு போய் ரீசன் இருக்குது. ஏன்னா ஜிம்மின் ஒரு மாஃபியா பிஸ்னஸ் மேனில். ஸோ நிறைய அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய மாஃபியாஸ் குடு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில். ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஷா ரொம்ப அழகாக இருப்பா. ஸோ பிஸ்னஸ் டீலுக்காக ஷாவை கொடுக்குற சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் ஷா ஜஸ்ட்டு பிஏ மாதிரி. ஸோ அதனால் அவன் இப்படி பண்ணிட்டு போகிறான். ஸோ இப்படி தேங்க் சைட் பார்த்தா தேங்க் நல்லா குடிச்சிட்டு எங்கடி போன நேஹா, உன் தேங்கி இங்கே மயிராட்டம் இருக்கான். நான் விட்டு நீ போயிட்டல, எதுவும் சொல்லாமல் வயிறு வருவல்ல, அப்போ இருக்குடி உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு தேங்க ஒரு மாதிரி கடுப்பா ப்ளஸ் நேஹா மேலே கோவம் பட முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இங்கே நேஹா ஏர்போர்ட் ரீச் ஆகி அப்படியே பார்த்தா ஓடி போயிட்டு அவங்க அண்ணா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அண்ணா ஏய் ஆமாம் அண்ணா மிஸ் பண்ணுறியா? நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கால் பண்ணேன். நான் டியூட்டியை முடிச்சுட்டு வந்துட்டேன், வா வீட்டுக்கு போகலாம். அண்ணா ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் கேட்க ரெடியாக இருக்கேன். சரிண்ணா, ஐ மிஸ் யூண்ணா. சரிம்மா வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். அண்ணா அண்ணியை எப்படி இருக்காங்க? அவ நல்லா இருக்கா? அப்போ பையன் அவன் இருக்கான், லிட்டில் ஜாம், ஸ்கூல் போகிறாங்கம்மா. ஓ ஸ்கூலா? சரிண்ணா. இப்போ நீ எதுக்கு பேனிக் ஆகிற, ஒரு மாதிரி பயந்துட்டே இருக்க? அதான் சொல்கிறேன்னு சொன்னேனே, வீட்டுக்கு போயிட்டு. சரி சரி ஓகே ஃபைன், நீ ஓகே இல்லை? நான் ஓகே தான்ண்ணா, உன்னை பார்த்துட்டேன்ல. குழந்த நீ
ரொம்ப போல்டாக இருப்ப. என்ன நீ ரொம்ப ஒரு மாறி இருக்க? எனக்கு புரியல. என்னாச்சு? யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? இல்லைண்ணா, எதுவும் பண்ணல. ஆனால் உன்கிட்ட சரி, சரி, சரி. வீட்டுக்கு வா. நீ முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகு, ரெடி ஆகு சரியா? அப்படியே நம்ம வெளியில போயிட்டு ஜாலியா எப்பவும் போல. அம்மா ஷா எங்க? அவ அவ அங்கே தான் இருக்கா. ஷா, அவ ஏதோ ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்கா. ஓ! இன்டர்ன்ஷிப்புக்கா ஜாயின் பண்ணிட்டாளோ? ம் அவ கெரியரில் அவ ஃபோக்கஸ்டாக இருக்கா. சரி, சரி. அம்மா நீ என்ன படிக்க போற? அது தெரியலண்ணா. நான் பைக் என்னது? அண்ணா, எனக்கு என்ன படிக்கிறேன்னு கூட தெரியல. நல்லா ஸ்கோர் பண்ணுறேன். நீ ஏதாச்சும் இங்கி பிங்கி பாங்கி போட்டு காட்டு. நான் நான் படிக்கிறேன். என்னது? அப்போ உனக்கு ஒரு கோலே இல்லையா? அண்ணா தெரியலண்ணா. என்னமோ நான் உன் கூட ஜாலியாக இருக்கேண்ணா. அப்பா அம்மா ஃபீல் அது இல்லாமல் இருக்கேன். ஸோ நீ ஹாப்பியாக என்னை பார்த்துக்கிற. அதுவே எனக்கு ஓகே தான். சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படின்ட்டு அங்க அவன் நேஹால அண்ணா கூப்பிட்டு போறான். ஓகே நான் இதே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு விடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட்